1000 ரூபாங்கிறது சாதாரண தொகையா? கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுமா. அந்த வேலைக்கு நிறைய போட்டி இருக்குப்பா. முன்னுக்கு வர வேண்டியிருந்த நல்ல சந்தர்ப்பத்தை இழக்க வேண்டி இருக்குமேன்னு தான் நான் யோசனை பண்றேன். ஏய் சின்னையா, இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசி என்னடா பிரயோஜனம்? இந்த 22 வருஷ சர்வீஸ்ல ஒழுங்கான நேர்மையான யோக்கியமான போலீஸ்காரன் பேர் எடுத்தவன்டா நானு. இன்னைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் போலீஸ் குமாரசாமின்னா மரியாதை கொடுக்குறாங்க. ஏன் இது வரைக்கும் ஒருத்தன் தயவுக்காக காத்து கிடந்ததில்ல, யார்கிட்டையும் கடன் கேட்டதில்லை, காரணா லஞ்சம் வாங்கினதில்லை, கால் கப்பு காப்பி கூட ஓசல் குடிச்சது இல்லடா. நான் சட்டத்துக்கு மாத்திரம் பயந்து வாழ்றவன், மனச்சாட்சிக்கும் பயந்து வாழ்றேன். அதனாலதான் நம்ம குடும்பம் சோத்துக்கு திண்டாடாம இவ்வளவு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த காப்பியை கொண்டா. ஏதாவது கேட்ட இப்படி லெக்சர் அடிச்சு எங்க வாயை கட்டிடுங்க. அம்மா, அப்பா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அவரை ஏமா தொந்தரவு செய்றீங்க? அப்பா ஏமா வந்து நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா என் நகையெல்லாம் வித்து அண்ணனுக்கு பணம் கட்டிடலாம்ப்பா. இவ்வளவு வித்தாலும் 500 ரூபாய் தேராதுமா. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு ஒர்க் ஷாப்ல 120 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. கொடுப்பு நடந்ததுன்னா வேலை தானா வந்துட்டு போகுது. ஏய் வேடா எப்படி? நான் அவனுக்கு பணம் கட்ட முடியலையேன்னு வருத்தமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம குடும்பத்து நிலைமை எனக்கு தெரியாதா என்ன? நீ தாண்டா பொறுப்பான புள்ள. அமிர்தா, எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆச்சு, நான் வரேம்மா. சரிப்பா. பணம் கட்டலன்னா இந்த வேலை கிடைக்காதா? இல்லம்மா, அது ஸ்டோர் கீப்பர் உத்தியோகம். டெபாசிட் கட்டினாதான் வேலை கொடுப்பாங்க. இப்ப என்ன செய்ய போற? என்ன செய்யறது? அந்த வேலை எனக்கு இஷ்டம் இல்லை. பணம் கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னா? என்னோட படிச்ச பணக்கார சிநேகிதம் ஒருத்தர் இருக்கான். கடைசி முயற்சியா அவங்கிட்ட தான் கடன் கேட்க போறேன். ஹலோ சின்னையா, ஏது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க எவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லை, ஆபீஸ்ல ப்ரமோஷனுக்காக டிபாசிட் கட்டணும். அதுக்காக 1000 ரூபாய் தேவை. அவ்வளவுதானே? அதை நான் எப்படியா மேனேஜ் பண்ணி தரேன். ஏற்கா கார்லையா? நான் எதுக்கு பாரு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு பூரா நீ என்னோட தான் இருக்கணும். ஓகே சரி. அப்படிங்களா? 172 ஒரு அர்ஜென்ட் கேஸ், நீங்க உடனே புறப்படணும். எஸ் சார். யாரும் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம். இந்த பணத்தெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும். நான் உங்களை கைது செய்ய வந்திருக்கேன். சார், நாங்க சும்மா இப்படி தமாஷா விளையாடிட்டு இருந்தோம் சார். விளக்கம் எதுவும் தேவையில்லை, நான் என் கடமையை செய்யறேன். நீங்க ஏதாவது சொல்லிக்க வேண்டியிருந்தா ஸ்டேட்ல வந்து சொல்லுங்க. எல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி எல்லாம் செய்யறது கொஞ்சம் கூட நல்லது. நாங்க ஏதோ விளையாட்டா ஆடணும். நாங்க செய்தது தப்புதான். இந்த ஒரு தடவை எங்களை வான் பண்ணி விட்டுருங்க. நோ நோ நோ, நாங்க ஒண்ணும் செய்யறதுக்கு. உங்களுக்கு எல்லாம் சம்மன் வரும், நீங்க கோர்ட்ல வந்து ஃபைன் கட்டி தான் தீரும். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இவன் என் ஃப்ரெண்டு, சும்மா தான் என் கூட வந்தான். இவன் சீட்டே ஆடல, எனக்காக இவனையாவது விட்டுடுங்க சார். என்ன 172? இவர் சீட்டே ஆடலையாமே? அவர் சீட்டு ஆடினாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. சூதாட இடத்துல இவர் இருந்தார். அங்க இருந்த எல்லாரையும் கை செய்துக்கிட்டு வந்தார். தட்ஸ் ஆல் ரைட். உங்க பேர்லாம் கொடுங்க. பிரபு, சன் ஆஃப் எஸ்டேட் ராஜகோபால். நெக்ஸ்ட். என் பேரு சின்னையா. உங்க அப்பா பேரு? குமாரசாமி. உங்க பேர் கொண்டு வராமே? ஆமா, அவருக்கு என்ன வேலை? கான்ஸ்டபிள். குமாரசாமி, இவர் உங்க சன்னா? எஸ் சார். நீங்க இதுல கையெழுத்து போடுங்க. 172. நீங்க போலாம். பலகாரம் மாறி போகுது, வந்து சாப்பிட்டு போங்களே. பலகாரம் வேணாம், ஒண்ணு வேணாம், என்ன தொந்தரவு செய்யாது. விடிஞ்சதும் விடியா யோசிக்கிறீங்களே, யாரு என்ன குத்தம் செய்தாங்க அதையாவது சொல்லுங்களே. உனக்கு மாதிரி ஒரு மகனை பத்தி வச்சிருக்கேன், அவனை போய் கேளு, விளக்கம் சொல்லுவான். சின்னைய எல்லாத்தையும் விவரமா சொன்னான். சிநேகிதன் கிட்ட பணம் கேட்க போன பாவத்தை தவிர வேற எந்த குத்தத்தையும் செய்யலைன்னு அவன் தான் சத்தியம் செய்யறானே. சத்தியம் செய்யறானா? சூதாடுற இடத்துல ஒரு போலீஸ்கார மகன் இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா?
அதுவும் சட்டப்படி மன்னிக்க முடியாத குற்றமாகும். அண்ணா அண்ணா, செய்த தவற உணர்ந்து எவன் மன்னிப்பு கேட்கிறானோ அவனை மன்னிக்கிறதா மனித தர்மம்னு அப்பா. அண்ணா, நீ செய்த தப்புக்கு அப்பாட்ட போய் மன்னிப்பு கேளுண்ணா. அப்பா, இனிமே இந்த மாதிரி தவறு நான் செய்ய மாட்டேன். இந்த தடவை என்ன மன்னிச்சிருங்கப்பா. எங்கிட்டேண்டா மன்னிப்பு கேட்கிற? நீ தினம் கும்பிட்டுக்கிட்டு இருக்க பிள்ளையாரு, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. போட வாண்ணா, வா. கண்ணத்துல போட்டுக்கோ, காதை பிடிச்சுக்கோ. எத்தனை? 3. 1 2 3. சொல்லண்ணா. சாமி பிள்ளையாரு. சாமி பிள்ளையாரே, எங்க அப்பாவுக்கு கோபம் வரும்படியா? எங்க அப்பாவுக்கு கோபம் வரும்படியா? இனிமே நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன். இனிமே நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன். அது மட்டும் போறாதுடா, அப்பன் சம்பாதிச்ச பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு திரியிற பணக்கார பசங்களோட இனி சேர்றதில்லைன்னு சொல்லு. அப்பா, அண்ணனுக்கு எந்தவித கெட்ட சவகாசமும் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? ஆமாப்பா, நல்ல வேலையை விட மனசு இல்லாம ஸ்நேகிதங்கிட்ட 1000 ரூபாய் கடன் கேட்கத்தான் பாப்பாங்க. உங்க உத்தரவு இல்லாம அப்படி செய்ததும் தப்புதான்ப்பா. இவ்வளவு தூரம் சொல்றானே, உங்க கோபத்தை விட்டுட்டு அவனை மன்னிச்சிடுங்களே. ஏய், உள்ள போய் என் சட்டையை கொண்டாடு. என்னடா 1000 ரூபாய்? அப்பா, ஏண்டா ஆச்சரியமா இருக்க? நீ முன்னுக்கு வரணும், சந்தோஷமா இருக்கணும்னு உங்க அப்பனுக்கு ஆசை இருக்குண்டா. ஆமா, நேத்து பணமே இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு மட்டும் ஏது பணம்? ஏன் இப்படி பாக்குற? உன் புருஷன் ஒரு யோகியமான போலீஸ்கார். இதுவரைக்கும் ஒரு மேலதிகாரி கூட உன்ன மாதிரி என்ன இப்படி சந்தேகத்தோட பார்த்தது. பேசாம இருங்க, நான் ஒன்னும் சந்தேகத்தோட பார்க்கல. பணம் ஏதுன்னு தான் கேட்டேன். இன்சூரன்ஸ் பாலிசி அடமானம் வச்சு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து. அப்பா, உங்க பெருந்தன்மை என்னால மறக்கவே முடியாதுப்பா. ஏண்டா, எனக்கு சர்டிபிகேட் நீ கொடுக்குறியா? உட பைத்தியக்கார. இது பாரு, இனிமே யார்கிட்டயும் பணம் கடன் கேட்காத. அப்படி எவனாவது கொடுத்தாலும் வாங்காது. இன்னும் பலகாரம் ஆறுதுன்னு சொல்லிட்டு இங்க நிக்கிறேன். வாங்க. ஜானகி, அண்ணா, என்ன இருந்தாலும் அப்பான்னா அப்பாதான் இல்ல. அதே என்ன வேணும்? ஐயா, எனக்கு ஒண்ணு வேணாங்க. நான் வந்ததே வேற. இங்க யாருங்க சின்னையா? நான் தான். எப்படிங்க நம்புறது? இது நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு எங்களையே நம்ப மாட்டேங்கிறீங்க. ஐயா, அது இல்லம்மா, எங்க முதலாளி இருக்காரு, அவர் இந்த காகிதத்தை சின்னையாங்கிறவன் நேர்ல பார்த்து கொடுத்துட்டு வர சொன்னாரு. அதான் சொன்னேன். சொல்லப்படாதா? அது சரி, உங்க முதலாளி யாரு? பிரபு. ஓ, நீ அவங்க வீட்டு வேலைக்காரனா? அவரெல்லாம் என்கிட்ட முதலாளியா இருக்கிறாரு. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? இதை பாருங்க, நான் ரொம்ப சுறுசுறுப்பான ஆளு. என்ன நிக்க வைக்காதீங்க, இதை பிடிங்க. வர்றேம்மா. அன்புள்ள சின்னையா, என்னால் உனக்கு நேர்ந்த இன்னல்களுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். நீ கேட்டபடி இத்துடன் ரூபாய் 1000க்கு செக் அனுப்பி இருக்கிறேன். மற்றவை நம்ம அடுத்த சந்திப்பில். ஏன்னா இந்த பணத்தை இப்ப என்ன செய்ய போற? என்ன செய்யறது? நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட போறேன். அதுதான் சரி, இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துரு. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா 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 வா. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா 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 வா. அழகுடன் இளமை தொடர்ந்து வராது, இருக்கின்ற போதே வா வா வா. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னாலே வா வா வா. வாலிபம் என்பது தோட்டம்,
தோட்டம் வண்ண மலர்களின் கூட்டம் வாடிய பின்னே மலராது கண்களில் வெள்ளம் கலகலவென்னும் வெள்ளம் அடவின்னே ஆடாது வாலிபம் என்பது தோட்டம் வண்ண மலர்களின் கூட்டம் வாடிய பின்னே மலராது கண்களில் வெள்ளம் கலகலவென்னும் வெள்ளம் அடவிய பின்னே ஆடாது ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வா 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 அழகுடன் இளமை தொடர்ந்து வராது இருக்கின்ற போதே வா 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 மனம் என்ற தேரில் துயில் கொண்டு வாழ்வோம் வா 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 எங்கெங்கு உண்டோ அங்கங்கு செல்வோம் வா 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 இரவென்ற ஊரில் மனம் என்ற தேரில் துயில் கொண்டு வாழ்வோம் வா 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 ஆண்டொன்று போனால் அதற்கு மலே வா 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 இளமை தொடர்ந்து வாது இருக்கிறோம்